இன்னைக்கு என் ஃபேவரட் ஷூஸை போட்டுட்டு நான் போக போறேன். இன்னைக்கு நான் டீச்சரை கண்டிப்பா எப்படியாவது கரெக்ட் பண்ணதான் போறேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டியே, நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் உங்க கூட சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியா? டீச்சர், நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ கூட கொழுக்கு முழுக்க நல்லா இருக்க. டீச்சர், நீங்க சிரிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. அட, இப்பதானே நீ என்கிட்ட சொன்ன. மறுபடியும் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஓ டுன்னு. அப்புறம் டீச்சர், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லா தெரியும், நான் உன் ஃபேவரட் டீச்சர்னு. அட வா போலாம் டுன்னு. இதுதான் பேலன்ஸ் ஷீட். என்னோட அமௌண்ட் இதுல கிரெடிட்ல காட்டுது. ஆனா இங்க இருக்கிற பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தா என் அமௌண்ட் டெபிட்ல காட்டுது. இங்க இருக்க பேலன்ஸ் ஷீட் இது லாஸ்ட் இயரோட. இதுல இருக்க இந்த அமௌண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. மேகா, சொல்லுங்கப்பா. ஒரு 5 நிமிஷம் உள்ள வாமா, உங்ககிட்ட முக்கியமா பேசணும். அதோ வரப்பா. டுன்னு, இதுல நீ என்ன தப்பு பண்ணிருக்கியோ அதை கரெக்ட் பண்ணிட்டே இரு, நான் இப்ப வந்துடுறேன். சொல்லுங்கப்பா. கண்ணு மேகா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சின்ன வயசா இருக்கும்போது உங்க அம்மா இறந்துட்டாங்க. அவ போனதுக்கு அப்புறமா உன்னோட எதிர்காலத்துக்காக அப்பாவுமா அம்மாவுமா நான் மட்டும்தான் இருந்திருக்கேன். அது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லைம்மா. உன் சந்தோஷத்துக்காக நான் வேற எதை பத்தியும் யோசிக்கவே இல்லை. அப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. அப்பா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? எனக்கு நல்லாவே தெரியும். நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? எவ்வளவு நாள் நீ ஆகாஷ்காக காத்துக்கிட்டு இருப்ப? அவன் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா எப்பவோ வந்திருப்பான். எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, உன்னை ஏமாத்திட்டு அவன் வேற யாரையோ கட்டிக்கிட்டு போயிருப்பான்னு. உனக்கு அவன் துரோகம் பண்ணி இருப்பான். நிச்சயமா உன்னை ஏமாத்திட்டு அவன் ஓடி போயிட்டான். அப்பா, ஆகாஷ் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. என் ஃப்ரெண்டோட பையன் தீபக்னு ஒருத்தர் இருக்கான். நல்லா பிசினஸ் பண்றான். அவன் ஃபேமிலியும் வெல் செட்டில்டு ஃபேமிலி. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கான். அப்புறம் இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கல, சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம். நான் எல்லாமே தயார் பண்ணி முடிச்சிருவேன். நீயும் தயாராயிரு. யோ கிழவா, நான் அவளை காதலிக்கிறேன். அவளுக்காக நான் கொலையும் செஞ்சிருக்கேன். ஆனா நீ என்னடானா அவளுக்கு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அதுக்கு நான் விடவே மாட்டேன். ஹே ஹே ஆஹா. ஹலோ சார். டோனு, நீயா இந்நேரத்துக்கு வந்திருக்க? மேகா இப்ப இங்க இல்லையே, அவ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கா. நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு வா. நாளைக்கு டியூஷன் இருக்கும். ஓகே? ஓகே சார். சார், டீச்சருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஆமா. ஏன்?
அப்போ எனக்கு பண்ணி கொடுங்க. லூசு மாதிரி பேசாம போடா, ஏற்கனவே எனக்கு தலைவலிக்குது போ. என் மைண்டும் தான் சரியில்லாம இருக்கு. நீங்க அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுனதுல இருந்து. என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? பெரியவங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? நான் அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுங்க. நீங்களே பாத்தீங்கல்ல அவங்க என் கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. என்னால மட்டும்தான் அவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும். டேய் கிட்டவா, போரிக்கி ராஸ்கல், வெளியே போட முதல்ல. இதே தப்பதான் டீச்சரோட புருஷனும் செஞ்சான். ராத்திரியோட ராத்திரியா நான் அவனை தூக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆகாஷா என்னடா பண்ண? ஆகாஷா என்ன பண்ண? நான் அவனை கொன்னுட்டேன். என்னடா சொன்ன? சொல்லு, என்ன பண்ண? சொல்லுடா. அதான் சொன்னல, கொன்னுட்டேன்னு. எங்கடா ஆகாஷ்? சொல்லு சொல்லு, எங்க ஆகாஷ்? டேய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? டேய் இரா இரா இரா, என்னால முடியல, தலையெல்லாம் சுத்துதுரா. நான் கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்க குடிச்சுக்கிறேன். இப்ப ஆடுறா பாப்பா. ஐயோ அடி அடி, வா வா வாடா அடி. இரு இரு ஒரு நிமிஷம். டேய் உன்னை எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். என் பொண்ணோட வாழ்க்கையவே நீ அழிச்சிருக்க, விட மாட்டேன். உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். வயசுல பெரியவன் கூட பார்க்காம இப்படி அடிக்கிறீங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. டேய் கண்டிப்பா உன்னை கொண்டு. நீ இவ்வளவு மோசமானவனா இருக்கேடா. உன்னை சத்தத்தை காணோம். போயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த வயசுலயே இவ்வளவு மோசமா இருக்கா? ஐயோ கடவுளே, அப்பாடா போயிட்டான். யோ கிழவா கிழவா கிழவா, செத்து போயிட்டான். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். நீங்க அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். உலகம் பிறந்தது எனக்காக, பூமி பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, டீச்சரும் எனக்காக. சென்று வா மகனே சென்று வா, செத்து போடா நாயே, செத்து போடா நாயே. உன் மாப்பிளைய போய் பாருடா கிழவா. சார் என்னதான் நடக்குது? முதல்ல திடீர்னு என் புருஷன் காணாம போயிட்டாரு, இப்போ எங்க அப்பா. ஏன் என்ன சுத்தி எல்லாமே இப்படி நடக்குது? மேகா மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உங்க அப்பாவோட போட்டோ அனுப்பியிருக்கேன். கூடிய சீக்கிரத்திலேயே ஏதாவது தகவல் கிடைக்கும். சார் ப்ளீஸ் சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேகா மேடம், இதுக்கு பின்னாடி யாரும் உங்க குடும்பத்துக்கு நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க. இது ஏதோ எதாச்சியே நடந்த மாதிரி இல்ல. தொடர்ந்து உங்க குடும்பத்திலேயே 2 பேர் காணாம போயிருக்காங்க. அது யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஹலோ, நான் உங்களை பார்க்கணும். நான் தனியாக தான் இருக்கேன், வாங்க.
ஆகாஷ், நீங்களா? நீங்க என்ன திடீர்னு காணாம போயிட்டீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் எவ்வளவு கவலையா இருக்காங்க தெரியுமா? அதுலயும் முக்கியமா மேகா மேடம். போலீஸ் விசாரணையும் நடக்குது. எவ்வளவு தேடியும் எந்த ஒரு குழுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அப்படி திடீர்னு எங்க தான் போனீங்க? சாவை பார்த்துட்டு திரும்ப வந்திருக்கேன். அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. என் ஒய்ஃபோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இருக்கானே, உனக்கே தெரியுமே, டுனு. ம் அவன் ஒரு நாள் ராத்திரி என் வீட்டுக்கு வந்தான். ம் வீட்டுக்கு வந்து என்ன அன்னைக்கு கொண்டுட்டதான் அவன் நினைச்சிட்டான். ஒரு 15 வயசு பையன்பா. அவனுக்கு எவ்வளவு மோசமான எண்ணங்கள் பாரு. அவன் நோக்கம் என்னமோ என்ன கொல்லணுங்கிறது தான். ஆனா நான் சாகல. ஆனா சின்ன வயசுல அவன் கிரிமினல் ஆயிட்டான்பா. அவன் என்னை எங்க தூக்கி போட்டானோ அது பக்கத்துல இருக்க கிராமத்து மக்களால தான் நான் காப்பாற்றப்பட்டு அங்கிருந்து பொழைச்சு வந்தேன். 4 நாள் சுயநினைவே இல்லாம இருந்திருக்கேன். சுயநினைவு திரும்பினப்ப எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அட இருங்க சார், படுங்க 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 சார். ஏங்க இங்க வந்து பாருங்களேன், சாருக்கு நினைவு வந்துருச்சுங்க. உட்காருங்க சார், எந்திரிக்காதீங்க. உட்காருங்க. இது எந்த இடம்? இதுதான் சார் எங்க வீடு. நீங்கெல்லாம் யாரு? நீங்க காட்டுல அடிபட்டு கிடந்தீங்க. உங்களை இங்க தூக்கிட்டு வந்து வைத்தியம் பார்த்தோம் நாங்க. நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் 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 யாரு? நான் உங்க யாரு? பேர் என்னன்னு சொல்லுங்க சார். என் பேரு சொல்லுங்க, உங்க பேர் என்ன சார்? எனக்கு நான் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நான் யாரு? சார், நீங்க எந்த ஊரு, உங்க வீடு எங்க இருக்கு? ஏதாவது உங்களை பத்தி விவரம் சொல்லுங்க. எனக்கு எதுவுமே எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இவருக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ரொம்ப அட நன்றி. என்னங்க நீங்க திக்கெல்லாம் போயிட்டு எத்தனை நாளா நான் இங்க இருக்கேன்? நீங்க இங்க சுயநினைவு இல்லாம 4 நாள் இருக்கீங்க. அப்புறம் சார், நீங்க மயக்கத்துல இருக்கும்போது ஏதோ நீங்க மேகா மேகான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மேகாவா? அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மறந்து போன பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வந்தோன்னு நான் என்ன யோசிச்சேன்னா, நாம ஏன் அவனை கண்காணிக்க கூடாது? நான் அவனை பத்தி தீவிரமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் என் வீட்டை நானே கண்காணிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவன் மேகா பின்னாடியே காந்தி நகருக்கும் வந்திருக்கான்னு. இப்பவும் அவன் மேகாவை சந்திக்கிறான், டியூஷனுக்கும் வரான். ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவனை பிடிச்சோம்னா இந்த கேஸை நிரூபிக்க முடியாது. ஒரு சின்ன ஆதாரம் கூட இல்ல. அவன் அண்டர் ஏஜ்ங்கிறதுனால ஈஸியா வெளில வந்துருவான். என்னால ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல. ஒரு 15 வயசு பையனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அதைத்தான் நானும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். அந்த மனசுக்குள்ள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு அவனை நம்ம சரியான ஆதாரத்தோட பிடிக்கணும்னா எனக்கு உன்னுடைய உதவி ரொம்பவும் தேவை. உங்க கூட நிச்சயமா நான் இருக்கேன். சொல்லுங்க, என்ன நடந்த எல்லா விஷயத்தையும் அவனே கன்ஃபர்ஸ் பண்ணணும். ஆனா இன்னைக்கு நான் என் வீட்டுக்கு போறனோ அன்னைக்கு எனக்கு எல்லாமே முழுசா மறந்து போயிட்ட மாதிரி நான் நடிக்க போறேன். அவன் மனசுல என்னதான் இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்க போறேன்.